எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. आदरणीय अध्यक्ष महोदय जी, मुझे लगता है कि மக்களவையில் வக்ஃபு மசோதாவை தாக்கல் செய்து பேசிய சிறுபான்மை விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, இந்த மசோதா இஸ்லாமியர்களின் சொத்துக்களை பறிப்பதற்கானது என கூறுவது தவறு என்றும் இஸ்லாமிய சமூகத்தினரின் நலன்களை கருத்தில் கொண்டு கொண்டுவரப்பட்டதாகவும் கூறினார். தொடர்ந்து நடைபெற்ற மசோதா மீதான விவாதத்தில் காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதாதளம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கருத்துக்களை முன்வைத்தனர். இந்த மசோதா அரசமைப்பு சட்டத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரானது என்று எதிர்க்கட்சியினர் கடுமையாக விமர்சித்தனர். क्या किया उन्होंने उस कानून को फाड़ दिया, तो मैं गांधी की तरह इस कानून को फाड़ता हूं. ये अनकॉन्स्टिट्यूशनल है सर. इस देश में झगड़े पैदा करने का काम बीजेपी. இதற்கிடையே பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, சிறுபான்மையின சமூக மக்களின் வாக்கு வங்கிக்காக அவர்களை அச்சுறுத்த எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். आपके वक़्फ़ में एक भी नॉन मुस्लिम नहीं आएगा. ये एक्ट में ऐसा कोई प्रावधान नहीं. தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் உறுப்பினர்கள் மசோதாவுக்கு ஆதரவாக கருத்துக்களை முன்வைத்தனர். இறுதியாக பேசிய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, இஸ்லாமியர்களுக்கு வேறு எந்த நாடும் இந்தியாவை போல் பாதுகாப்பான இடமாக இல்லை என குறிப்பிட்டார். हमारा देश में जितना बॉर्डर कंट्री से आप सब जानते हैं कहां आना पड़ा. हमारा देश में आया और शरण लेकर के यहां बैठा हुआ है. म्यांमार में தொடர்ந்து 12 மணி நேரம் நடைபெற்ற காரசார விவாதத்தின் முடிவில் குரல் வாக்கெடுப்பு நடைபெற்றது. जो सदस्य इसके पक्ष में हाँ गए, जो सदस्य विरोध में ना गए. திருத்தங்களை மேற்கொள்ள எதிர்க்கட்சிகள் முன்வைத்த கோரிக்கை குரல் வாக்கெடுப்பில் நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. जो सदस्य इसके पक्ष में हाँ गए, जो सदस्य विरोध में ना गए, मेरे विचार में निर्णय नावालों के पक्ष संशोधन स्वीकृत हुआ. மின்னணு இயந்திரம் மூலம் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் மசோதாவுக்கு ஆதரவாக 288 பேர் வாக்களித்தனர். 232 உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்களித்த நிலையில் வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதா நிறைவேறியதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார். विपक्ष में 232 प्रस्ताव स्वीकृत हुआ और विधेयक यथा संशोधित पारित हुआ. लॉबी खोल दी है, माननीय सदस्य लॉबी खोल दिए, லோபி கிளியர் कर दी है. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட வக்ஃபு மசோதா மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. विधेयक को यथा संशोधित पारित किया जाए. जो सदस्य इसके पक्ष में हाँ गए, जो सदस्य विरोध में ना गए,